மாதா தொலைக்காட்சியின் இதய துடிப்பாக திகழும் நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் ஆகாஷின் அன்பு வணக்கங்கள். விவிலியம் அறிவும் 2025 உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வருஷம் நம்ம விவிலியத்தில் பெயர்களின் பொருள் என்ற தலைப்பில் தான் கேள்விகள் கேட்கப்பட்டது. ஸோ இந்த வாரத்துக்கான கேள்விக்கான விடையை பார்க்கலாமா? ஸோ முதல் கேள்வி, கடவுளை மீட்கும் கடவுளாக குறித்து காட்டும் சொல் எது? ஆப்ஷன் ஏ எல்சடாய், ஆப்ஷன் பி கோயல், ஆப்ஷன் சி எலோகிம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கோயல். இரண்டாவது கேள்வி, யாவே எலோகிம் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ வல்லமையுள்ள கடவுள், ஆப்ஷன் பி போராடும் கடவுள், ஆப்ஷன் சி மூதாதையரின் கடவுள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ வல்லமையுள்ள கடவுள். கேள்வி எண் 3, விடுதலை பயணம் 15ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ள கடவுளின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ குணமாக்கும் ஆண்டவர், ஆப்ஷன் பி ஆற்றல் உள்ள ஆண்டவர், ஆப்ஷன் சி சுமக்கும் ஆண்டவர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ குணமாக்கும் ஆண்டவர். ஸோ இப்போ நான் சொன்ன ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அண்ட் யார் யாரெல்லாம் கரெக்டாக எழுதி அனுப்பியிருப்பீங்கன்னு தெரியும். ஸோ நீங்கள் எல்லாரும் ஆன்சர் கரெக்டாக சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுடைய பேர் இந்த லாட் பாக்ஸில் இருக்கும். அண்ட் தவறாக சொல்லியிருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக நம்ம முயற்சி எடுத்து வின் பண்ணலாம். ஸோ இந்த வாட்டி பங்கேற்ற போட்டியாளர்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு தெரியுமா? 378. இதில் சரியான விடை சொன்னவங்க 301. வாட்ஸ்அப் மூலமாக நம்மளுக்கு எழுதி அனுப்பினவங்க 328. எஸ்எம்எஸ் மூலமாக மற்றும் இமெயில் மூலமாக எழுதி அனுப்பினவங்க மொத்தம் 27 பேர். தபால் மூலமாக எழுதி அனுப்பினவங்க 23 பேர். இதில் பார்ட்டிசிபேட் பண்ண அனைவருக்கும் மாதா தொலைக்காட்சியின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். 4 வாரமும் கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான விடையை எழுதி அனுப்புங்க. 4 வாரமும் உங்கள் பெயர் வெற்றியாளர் பட்டியலில் வரவில்லை என்றாலும் உங்களுக்கான பரிசு உங்களை தேடி சேரும். ஸோ இப்போ நம்மளுடைய வெற்றியாளரை தேர்ந்தெடுக்க நமது வளர்ச்சித்துறை பொது மேலாளர் அருட்தந்தை பவுலா ஜெயக்குமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வெல்கம் ஃபாதர். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஃபாதர், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ஸோ நம்மளுடைய விவிலியம் அறிவும் நிகழ்ச்சியில் மற்ற நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி இந்த வாட்டியும் நம்மளுக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருக்காங்க பல ஊர்லேருந்து. ஸோ அவங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள். அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி நேயர்களே, எப்பொழுதுமே நம்முடைய மாதா தொலைக்காட்சிக்கு மக்கள் கொடுக்குற ஆதரவு மிக மிக அற்புதமாக இருக்குது. குறிப்பாக இந்த விவிலியம் அறிவோம் நிகழ்ச்சி இப்பொழுது அருட்தந்தை மைக்கேல் அவர்கள் மிக அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இந்த ஆண்டு இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் பெங்களூர், ஏன் உலகமெங்கும் இலங்கை, இன்னும் பிற நாடுகளிலிருந்தும் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு உங்களது அன்பை, உங்களது ஆதரவை வழங்கியிருக்கிறீங்க. இந்த ஒரு வாரத்தில் 400க்கும் மேற்பட்ட நபர்கள் விடை எழுதி இந்த நிகழ்ச்சிக்கு இன்னும் மெருகேற்றிருக்கிறீங்க. உங்களுக்கு எங்களது மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். ஸோ ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க ஃபாதர். ஸோ நம்மளுடைய அநேக மக்கள் நம்மளுக்கு ஆதரவு எப்போவுமே கொடுத்துட்டே தான் இருக்காங்க. ஸோ அதை தான் சொல்லியிருக்கீங்க. அண்ட் இப்போது வெற்றியாளர்கள் தேர்ந்தெடுக்க போகிறோம். ஆனால் ஒரு ட்விஸ்ட்டு, கடந்த ஆண்டு 20 பேரை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொடுத்துருந்தீங்க. ஆனால் இந்த வாட்டி 25 பேரை நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீங்க. எக்ஸ்ட்ரா ஒர்க் உங்களுக்கு வந்துடுச்சு. ஏன்னா அத்தனை பேர் நிறைய பேர் ஆன்சர் கரெக்டாக எழுதி அனுப்புறதுனால நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும், அவங்களோட பங்கேற்பை பாராட்டணுன்றதுக்காக இந்த வாட்டி 25 பேர் இருக்காங்க. ஸோ எடுத்துடலாமா? கண்டிப்பாக. ஸோ எல்லாருமே ஆவலாக காத்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனோட ஃபஸ்ட்டு வெற்றியாளர் யாருன்னு பார்ப்போம். கேத்ரின் ரபேக்கா, சென்னை. சூப்பர், ஃபஸ்ட்டு வெற்றியாளர் சென்னையிலேருந்தா? வாழ்த்துக்கள். மல்லிகா, சைதாப்பேட்டை. சைதாப்பேட், சூப்பர், வாழ்த்துக்கள். ஜான் பேப்டிஸ்ட் பிரிட்டோ, ஆன்ஸ்லம். ஜோசப் தென்றல், பனைக்குளம். மெர்சி, திருப்பூர். ஷீலா வான்மதி, சேலம். ஆண்டனி ராஜ், சேலம். டோம்னிக் சேவியர், புளிச்சலூர். செல்லம்மாள், சைதாப்பேட். ஏசுதாஸ், வியாசர்பாடி. ஏசுதாஸ், வியாசர்பாடி, வாழ்த்துக்கள். ஜான் லூர்து தெரேசா, சைதாப்பேட். நிர்மலா ஆரோக்கிய மேரி, நீல்கிரீஸ். தெரசா மேரி, திருத்துறைப்பூண்டி. ஜெயசீலி, புதுப்பேட். கிளாரன்ஸ், புதுப்பேட். மதுரை வீரன், ஒட்டியம்பாக்கம். ஜோஸ்பின் மேரி, கும்பகோணம். ஜோஸ்பின் ருஃபீனா, வேளச்சேரி, சென்னை. நீராஜ் மரிய ஜோஸ், கும்பகோணம். அருண், திண்டுக்கல்.
ஸோ ஃபாதர், கிட்டத்தட்ட 20 பேரை நம்ம வந்து தேர்ந்தெடுத்துறோம். இன்னும் அந்த கடைசி 5 பேர் யாருன்னு பார்த்துடலாமா? கண்டிப்பாக. கேத்ரின் பெரியவர் கும்பகோணம். சூப்பர். கேத்ரின் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஜாய் தேவப்பிரியா புதுக்கோட்டை. சுசீலா மணலிக்கரை. பிந்தியா ஜபதானி சேலம். ஸோ 24 பேரை தேர்ந்தெடுத்தாச்சு. கடைசியாக அந்த வெற்றியாளர் யார் முதல் வாரத்தில்ன்ற தெரிஞ்சுக்கலாமா ஃபாதர்? பார்த்துருவோம். சவரியம்மாள் புதுக்கோட்டை. ஸோ முதல் வாரத்தில் கடைசி வெற்றியாளராக சவரியம்மாள் புதுக்கோட்டை. வாழ்த்துக்கள், நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஃபாதர் ஸோ மச். இந்த 25 பேரும் வந்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி நண்பரே. ஸோ மக்களே, நாங்கள் இதோட கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸோ அடுத்த வாரமும் இதே போல் 25 வெற்றியாளர்களை தேர்ந்தெடுக்க நான் உங்களை சந்திக்க காத்துட்ருக்கேன். நீங்களும் காத்துட்ருங்க. இது விவிலியம் அறிவோம், இயேசுவின் சீடராய் வாழ்வோம். விவிலியம் அறிவோம், இயேசுவின் சீடராய் வாழ்வோம்.